பிரேமலதாவெல்லாம் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே விஜயகாந்தெல்லாம் ஆளாக்கி விட்டது நாங்கள். என்ன கொஞ்சம் பழசையெல்லாம் மறக்கக்கூடாது. எந்த இடத்துலேருந்து வந்தீங்க, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து ஒரு ரைஸ் மில் ஓனராக அங்கேயே வாழ்ந்துட்டு அங்கேயே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்துட்டு பிரேமலதா வந்து ஒரு ரைஸ் மில் ஓனருடைய ஒரு பொண்டாட்டி, அவ்வளவுதான். இன்றைக்கி விஜயகாந்த் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து இன்றைக்கி அரசியலுக்குள்ளார மிகப்பெரிய ஆளாக ஆனதுக்கு காரணமே என்னுடைய ஜாதகம் தான். மறந்துட்டு பழசை மறந்துட்டேன். எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க மறந்துட்டு பிச்சைக்காரங்கிறீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க, பொறுக்கிங்கிறீங்க, தேவடியா பயங்கிறீங்க, பசங்களை தூண்டி விட்றீங்க, அளவுக்கு மீறி போயிட்டுறீங்க பிரேமலதா. நேற்று அதாவது உங்கள் ஆளுங்களில் சில பேர் வந்து அடி வாங்கிட்டெல்லாம் போயிருக்காங்க. நீ தூண்டி விட்டியல்ல பிரேமலதா, நீங்கள் தூண்டி விட்டதில் அடி வாங்கிட்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ தூண்டி விட்டு அடி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் உங்கள் ஆளுங்களுக்கும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் பார்த்துக்கிட்டே இரு. பிரேமலதாவுக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு.